நம்மளோட குடும்பத்தில் கல்யாணம், காது குத்து, மஞ்சள் நீராட்டு விழா, சொந்தங்கள் கூடும் விழா, அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபேமிலியில் ஒரு பைக்கோ காரோ புதுசாக வாங்குறாங்க அப்படின்னா அதை வந்து அது ஒரு சிறப்பான ஒரு மூமெண்ட்டாக வந்து நம்மளோட ஃபேமிலியில் வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பைக்கோ காரோ டெலிவரி எடுக்கும்போது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கேதர் ஆகி ஒரு ஜாலியாக வந்து அந்த மூமெண்ட்டை வந்து ஒரு மெமரபுளாக வந்து பண்ணுவாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஷோரூம்லேயும் வந்து டெலிவரி எடுக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு கேக் கொடுத்து கட் பண்ணிலாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் அதுலேயுமே ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீடியோகிராஃபர் ஃபோட்டோகிராஃபர்லாம் ரெண்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு சில அல்ட்ரா லிஜெண்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரோன்லாம் வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதெல்லாம் ஷூட் பண்ணிலாம் வந்து போடுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து வண்டியை நான் வந்து பத்திரமா வச்சுப்பேன், வண்டியை வந்து புதுசு மாதிரியே வந்து பார்த்துப்பேன், நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. நம்ம ரீசெண்டாக நீயா நானால கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பைக் அண்ட் கார் என்தூசியாஸ்டிக் லவ்வர்ஸ்லாம் வந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வண்டி வந்து எப்படி நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரியான நிறைய லவ்வர்ஸ்லாம் வந்து நாங்கள் வந்து நேர்லேயே வந்து பார்த்துருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துருக்கோம். நீயா நானால பார்க்காத ஒரு சில விதமான லவ்வர்ஸ்லாம் வந்து நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ என் பைக்குக்கெல்லாம் வந்து பேர் இருக்குது, நான் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என் தாய் மீனாட்சி, என் பைக்கு தான் என்னோட உயிர், மற்றவங்கெல்லாம் இன்னும் சொல்ல வைக்கிறதுக்குள்ள நாங்க பரப்பாடு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பைக்கெல்லாம் வந்து தம்பியை வந்து விட்டுட்டு போறேன்னுவாங்க. யாருங்க உங்க தம்பின்னு கேட்டால் இவன் தாங்க என் தம்பி அப்படின்வாங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஸோ என் தம்பிக்கு ஒரு பேர் இருக்குது, நான் தம்பியை வந்து வீட்டில் பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம், எங்கள் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஸோ இந்த அளவுக்கு பைக்கை வந்து இவங்க வந்து லவ் பண்ணுறாங்களே, இவங்களாம் வண்டியை நல்லா வச்சுப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். ஸோ இவங்களோட அடுத்த சைடுமே நாங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கோம். ஸோ எல்லாரையுமே வந்து நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லலை. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாங்கின உடனே என் வண்டியை யாருக்குமே கொடுக்க மாட்டேன், ரவுண்டு கொடுக்க மாட்டேன், வண்டியெல்லாம் ஓட்டுறதுக்கு நான் ஒருத்தன் தான் ஓட்டுவேன், அண்டு ஃபஸ்ட் சர்வீஸ் முடிகிற வரைக்கும் வண்டியை கொடுக்க மாட்டேன், வண்டியை தொடாத, மோதிர கையோட ஸ்க்ராட்ச் போட்டுறாத அப்படின்லாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட வந்து விடும்போதுமே சார் வண்டி சேஃபாக இருக்குமா, வண்டியெலாம் எடுத்து ஓட்டுவீங்களான்னு கேட்பாங்க. நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு சான்ஸே இல்லை. பிகாஸ் ஏன்னா நாங்கள் மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணுறது கிடையாது, டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒன்ஸ் எங்களோட கேம்பஸ்குள்ளே வந்துச்சுன்னா இங்கே தாங்க வண்டி இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷாப்பில் வந்து சிசிடிவி கேமராலாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்பவே வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்வாங்க. அண்ட் ஒரு சில பேர் வரதுக்கு முன்னாடி வீடியோ கால்லாம் பண்ணி உங்கள் கேமரா உங்களோட ஷாப்பில் வந்து எப்படி இருக்கும், உங்கள் ஷாப்பில் வண்டியை எங்கே நிப்பாட்டுவீங்க, உங்கள் ஷாப்பில் சிசிடிவி கேமரா இருக்கலான்னு வீடியோ கால் பண்ணிலாம் கேட்டிருக்காங்க. வணக்கம்லாம் மாப்பிள்ள, தேனியிலேருந்து. ஸோ அந்த அளவுக்கு வண்டியை வந்து ஒரு இடத்துல விடுறதுக்கு முன்னாடி இவ்வளோ வந்து பார்க்குறாங்க, வண்டியை வந்து இந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப நீட்டாக நம்ம வந்து ரொம்பவே லவ்வபுளாக நம்ம கேர் எடுத்து இந்த வண்டியெல்லாம் பண்ணி கொடுப்போம். பார்த்தீங்களா, இவங்க எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து வரும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கே மனசு வலிக்கும். மனசு வலிக்குது, மனசு துடிக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் நிறைய பேர் வந்து பார்க்குறோம். ஸோ வண்டி வாங்கும்போது இருக்கக்கூடிய லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுல இருக்க மாட்டேங்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வண்டியை தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ மெயின்டெனன்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இந்த வீடியோவில் நாங்கள் அதை வலியுறுத்தும் விதத்தில் தான் வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? பேசிக்காக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி மெயின்டெனன்ஸ் வாஷ் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணாதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டி பேசிக்காக இந்த மாதிரி வந்து ரொம்பவே நிறைய பேர் அழுக்கோடு தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அவங்க இவ்வளோ அளவுக்கு இந்த வண்டியை லவ் பண்ணி பார்த்துக்கிறாங்களே, இவங்க நல்லா வண்டியை வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அந்த வண்டி திரும்பி நம்மளோட ஷாப்புக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அழுக்கோடு வரும்போது நமக்கே கஷ்டமாக இருக்குது. என்னடா இப்படி வண்டியை வச்சுருக்காங்களே, ஏன் சார் மெயின்டைன் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால் சிம்பிளாக இல்லை சார், டைம் இல்லை அப்படின்ருவாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு பேரெல்லாம் வச்சு ஒரு செல்ல பேர், எங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் அப்படிலாம் சொல்லி எல்லாருமே வண்டி வாங்குவாங்க. பட் அதுக்குன்னு ஒரு அட்டென்ஷன் வந்து கொடுக்கறது கிடையாது. ஸோ பிகாஸ் இது வந்து வைக்கிறனால உங்களோட வண்டியோட அவுட்புட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் வந்து சீக்கிரமாக வெளுத்து போய் இந்த மாதிரிலாம் ஆக போகுது. ஸோ இவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய செலவு பண்ணி 7 வருஷம் வாரண்டி ஃபிலிம் போட்டாங்க. சம் ரீசன்னால இவங்களால் இந்த வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணாமலே அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ வெயிலே இருந்திருக்கும் போல் வண்டியில் இருக்கக்கூடிய பிபிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா சைட் பீஸுக்கும் சென்டர் பீஸுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க டேங்க் பேக் போட்டதுனால வெயில் படாதனால அந்த அளவுக்கு இது வந்து ப்ராப்ளம் வராமல் இருக்குது. சைட்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸும் இல்லை அண்ட் வெயிலே இருந்திருக்கும் போல் ரொம்பவே வந்து ஃபிலிம் வந்து சீக்கிரமாக வந்து அதோட தன்மையை இழந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணார், என் வண்டியை மெயின்டெனன்ஸே பண்ணலை, 2022 நான் பிபிஎஃப் பண்ணினேன், ஒரே மெயின்டெனன்ஸ் தான் நான் பண்ணினேன், அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நான் வரேன் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு
வண்டி எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு. பார்க்கும்போது சார் இது மெயின்டெனன்ஸ் பண்ணுற அளவுக்கு இதில் வந்து ஒன்றுமே கிடையாது, இது கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ணுற நிலமையில் இருக்குது, இதெல்லாம் மெயின்டைன் பண்ணால் இந்த பிபிஎஃப்லாம் பழைய நிலைமைக்கு வராது, கண்டிப்பாக இதை வந்து ரிமூவ் பண்ணுற ஸ்டேஜுக்கு இருக்குது. பட் நீ 7 வருஷம் வாரண்டி ஃபிலிம் போட்டிருக்கீங்க, பட் இந்த அளவுக்கு ரொம்பவே வந்து லேக் ஆஃப் மெயின்டெனன்ஸ் இஷ்யூ இருக்கிறனால இதை அப்படியே மெயின்டைன் பண்ண முடியாது சார் அப்படின்னோம். சரி ஓகேங்க சார் பரவாயில்ல, நீங்கள் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி இந்த பைக்கை வந்து ரீஸ்டோரேஷன் வந்து பண்ண போகிறோம், லைக் எல்லா அழுக்கையுமே எடுத்து. ஸோ அதை தான் வந்து த்ரூ அவுட்டாக இந்த வீடியோவில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றதும் அண்ட் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத த்ரூ அவுட்டாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்ம பேசிக்காக வண்டியை என்னென்ன விதத்தில் வந்து மெயின்டைன் பண்ணணும் அண்ட் நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன், அதாவது 2K கிட்ஸ் ஆகட்டும், ஜென்சிஸ் ஆகட்டும், இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் முக்கியமான ஒரு விஷயமா அவங்க நினைக்கிறாங்க. ஸோ சர்வீஸ்க்கு கொடுக்கும்போது தான் அவங்க வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா ஆயுத பூஜையில் தான் வாட்டர் வாஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. வாஷ் அப்படின்றது ரெகுலராக வந்து நீங்கள் வந்து மந்த் ஆன் மந்த்ஸோ இல்லை உங்களோட வண்டியோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி எப்படிலாம் அழுக்காக இருக்கோ அதை அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வண்டியுமே வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அடிக்கடி வாஷ் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆயில் டர்ட்டு, க்ரீஸு, அதுக்கப்புறமேலு சேரு சகதியெலாம் வந்து ரொம்பவே வந்து கெட்டி அங்கங்கே பிடிச்சிக்கும். ஸோ நீங்கள் ஒரு 3 மாதம் கழிச்சோ 4 மாதம் கழிச்சு நீங்கள் கொண்டு போய் ஒரு சர்வீஸ் சென்டரில் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரியாரிட்டி எடுத்து இது ஒரு டீட்டெயில்டு வாஷ் பண்ணுறதுக்குலாம் டைம் இருக்காது. பிகாஸ் ஒரு சர்வீஸ் சென்டரில் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸே 20லேருந்து 30 வண்டி வரும். ஸோ அப்போ உங்களோட வண்டியை டீட்டெயில்டு வாஷ் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் ஆகும், அந்த அளவுக்கு அழுக்கோடு நம்ம கொண்டு போய் கொடுப்போம். ஸோ அவங்களால அதை வந்து ப்ராப்பராக பண்ண முடியாது. அண்ட் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சர்வீஸ் சென்டரில் ஒழுங்காகவே வாட்டர் வாஷ் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க எதுக்காக வாட்டர் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில டர்ட் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் வாஷ் பண்ணுவாங்க. ரொம்பவே நம்ம இந்த அளவுக்கான சேறு சகதியோட வண்டி வந்து பல மாதமாக கழுவாமல் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களாலையுமே பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ ரெகுலர் மெயின்டெனன்ஸ், அதாவது ரெகுலர் வாஷிங் அப்படின்றது மந்த் ஆன் மந்த் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வண்டியோட எக்ஸ்டீரியருமே நல்லா இருக்கும். சில பார்ட்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே நிறையவே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட எக்ஸ்டீரியரில் ஏதாச்சும் ஆயில் ஸ்டெயின்ஸோ இல்லை பேர்ட் ட்ராப்பிங்கோ இதெல்லாம் வந்து பட்டுச்சு அப்படின்னா அது இமீடியட்டாக நிறைய பேர் வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க, அதை வாட்டர் வாஷ்க்கு போகிற வரைக்கும் அப்படியே வச்சுருப்பாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேர்ட் ட்ராப்பிங்கில் இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் உங்களோட பெயிண்ட்டை வந்து ஹிச் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலெலாம் வந்து பட்டிருக்கு, அதை ஒரு வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு கூட துடைக்காமல் இருக்காங்க. அப்போ அந்த ஆயிலோட ஸ்டெயின்ஸுக்கு மேலே என்ன ஆயிருக்கு அப்படின்னா டஸ்ட்டெல்லாம் வந்து அக்குமுலேட் ஆகி அது ஒரு மாதிரி பார்க்கும்போதே ஒரு கருப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டெயின் மாதிரி வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள், ஒரு பேர்ட் ட்ராப்பிங்கோ இல்லை ஒரு ஆயிலோ வேறு ஏதாச்சும் வந்து பட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக துடைக்கணும். அப்படி துடைக்காமல் விட்டீங்க அப்படின்னா அது வண்டியோட பெயிண்ட்டையோ இல்லைனா அதோட டெக்ஸ்சரையே வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து நிறையாவே இருக்குது. வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சேறு சகதியெலாம் வந்து ஓட்டியிருப்போம், இல்லை நிறைய மெட்டல் வண்டிலாம் இருக்கும். ஸோ மெட்டலோட மட்காடு கடியிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேறு சகதியெலாம் போய் கட்டியாக வந்து ஒட்டிகிட்டே இருக்கும். ஸோ இது அதுக்கப்புறமேல் மழை விட்டதுக்கப்புறம் கூட நம்ம வாஷ் பண்ணாமல் இதை வண்டியை வந்து யூஸ் பண்ணும்போது ரோட்டில் எங்கேயாச்சும் தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது டயரில் பட்டு உள்ளுக்குள்ளே தெரிக்கும் போது மறுபடியும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய கட்டியான மண்ணில் வந்து ஈரப்பதம் ஆகும்போது அந்த ஈரப்பதம் வந்து உங்களோட மட்காடை சீக்கிரமாக ஓட்டையாக வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஃப்ரீக்வெண்ட் கிளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் இல்லாத வண்டிலாம் வந்து பார்த்திங்க அதோட சீட்டெல்லாம் கழட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கட்டியாக மணலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்குமுலேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களோட வண்டி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து சில சென்சாருக்குள்ளே போயிட்டு இந்த தூசி ஆயில் ஸ்டெயின்ஸோடு சேர்ந்து பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கான மட்டு தூசி எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே போகக்கூடிய அந்த ஏர் ஃபில்டர்லேயுமே இது வந்து பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்டீரியர் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இருக்குங்க. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்ல உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் இருக்கக்கூடிய பிபிஎஃப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் இந்த வண்டியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து டீட்டெயில்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அண்ட் ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஃப்ளீம் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் தான் பாலிஷ் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேங்க்கு, சைடு அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக், மட்கார்டு இது எல்லாத்துலேயுமே வந்து போட்டிருந்தோம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வண்டியில் வந்து ரிமூவ் பண்ணும்போது பெரிய ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கில் இருக்கக்கூடிய சைடில் மட்டும்தான். பிகாஸ் இவங்க வெயிலே வண்டி ரொம்ப நாளாக இருந்தனால ஃப்ளீமோட கம் ரெசிடியூ வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இது எல்லாமே ப்ராப்பராக ரிமூவ் பண்ணதுக்கப்புறமேலு டிக்ரீசிங் பண்ணி அதுக்கப்புறமேலு இன்ச் பை இன்ச்சாக வந்து வண்டியில் இருக்கக்கூடிய அழுக்கு கண்டாமினேஷன்ஸ் எல்லாத்தையுமே ப்ரஷ் பண்ணி நீட்டாக வந்து ஒரு டீட்டெயில் வாஷ் வந்து பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அந்தளவுக்கு இந்த வண்டியில் வந்து அழுக்கு இருந்தனால கம்ப்ளீட்டாக ரொம்ப நேரமே வந்து இந்த டீட்டெயில்டு வாஷ் வந்து போச்சு. அண்டு ஃப்ரண்ட் மட்கார்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மண் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக க்ளீன் பண்ணி ப்ரெஷர் வாஷர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேலு வண்டியில் இருக்கக்கூடிய தண்ணி ஏர் ப்ளோ பண்ணி எடுத்துகிட்டு
அதுக்கப்புறமேல வந்து பெயிண்ட் பாலிஷ் வந்து பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயிண்ட் பாலிஷ் வந்து 3 ஸ்டேஜ் பெயிண்ட் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். பிகாஸ் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கிளாரிட்டி அந்த டெப்த் கிளாஸ் கிடைக்கும். ஸோ பாலிஷ்க்கு அப்புறம் வண்டி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வண்டியை மெயின்டெனன்ஸே பண்ணாமல் வண்டி எந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக இருந்துச்சு, இதை வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஃப்ளீமெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல ஒரு டீட்டெயில்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் வண்டி எந்த அளவுக்கு பிராண்ட் நியூவாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ பிபிஎஃப் போடுறதோட பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பெயிண்ட் வந்து எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறதுக்காக தான் மெயினாக வந்து போடுறது. அண்ட் அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வண்டியை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து வண்டி எப்பயுமே வந்து புதுசு மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணி இந்த வண்டியை பழைய நிலைமைக்கு நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது ரெகுலர் மெயின்டெனன்ஸ் நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வண்டி எப்பயுமே வந்து புதுசாகவே இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டிங் போட்டால் போதும் அண்ட் பிபிஎஃப் பண்ணால் போதும், அதுக்கப்புறமேல் வாஷே பண்ண தேவையில்லை, மெயின்டெனன்ஸே பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து வச்சிருக்கக்கூடாது. அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் ப்ரீவியஸாக எப்படி பார்த்தீங்களோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த வண்டியோட செயின், ஸ்விங்காம் அண்ட் சீட்டு கடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மண் அதுக்கப்புறமேல் ஆயில் டர்ட்லாம் இருந்துச்சு அப்படின்றத வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மழை டைமில் வந்து வண்டியை ஓட்டுவாங்க, அதுக்கப்புறம் அது கழுவே கூட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சேர் அதிகமாச்சு அப்படின்னா மட்கார்டு சீட்டு கடியிலலாம் வந்து சேர் கட்டியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா செயின் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணாமலே லூப் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நிறைய ஒன்று மேலே ஒன்று லூப் அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த செயினில் இருக்கக்கூடிய டர்ட்டோடு சேர்ந்து அந்த லூபும் இருக்கும்போது கட்டியான ஒரு அழுக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு செயின் இல்லை செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் வந்து சீக்கிரமாக போகிறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து இருக்கும். ஸோ இப்போ இது நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டீட்டெயில்டாக பண்ணதுக்கப்புறம் பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது அதோட டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி இருக்குன்றது தெரியும். ஸோ இந்த வீடியோ மூலிமா மெயின்டெனன்ஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் பிபிஎஃப் பண்ணிவிட்டு அதை மெயின்டெனன்ஸ் பண்ணலை அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பைக்கு கார் வாங்கிட்டு அதை ஒரு வாட்டி வந்து கோட்டிங் பிபிஎஃப் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் வந்து ரொம்பவே தப்பு அப்படின்றது இதில் மூலிமா வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றது உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு கார் அண்ட் பைக் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா அந்த டவுட்டை வந்து கமெண்ட்டில் வந்து போடுங்க. கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்லையும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் வந்து மெயின்டெனன்ஸ் சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். ஸோ உங்களோட டவுட்டை வந்து எங்களால் முடிஞ்ச வீடியோவாகவே வந்து கிளாரிஃபை பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ பற்றின வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்துச்சுனாலும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் ஃப்ரம் தி பிளிங் டீடைலிங் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.